Hello my lovely students, நாம இன்னைக்கு chapter 8 trigonometry ஓட 5th sum பார்க்க போறோம். ஓகே வாங்க. So இங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா given secant theta equals to 13 divided by 12 calculate all other trigonometric ratios. ஓகே உங்களுக்கு வந்து secant theta கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 13 divided by 12. ஓகேவா? So secant theta equals to 13 divided by 12. ஸோ நம்ம trigonometry ratio இங்க நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இங்க வந்து என்ன வரும் அப்படின்னா பூசாரி பக்தி பிரசாத் டிவைடட் பை ஹர பக்தி. ஓகே இதான் வந்து ரேஷியோஸ். ஓகே இது நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட்ல உங்களுக்கு சொல்றேன். இது நான் தெளிவா உங்களுக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோல போட்டிருக்கேன், நீங்க போய் பாருங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து சைன் தீட்டா, இது வந்து காஸ், இது வந்து டான் தீட்டா. ஓகே இதோட இன்வர்ஸ் சைனோட இன்வர்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து 1 divided by sin theta equals to will be your cosecant theta. ஓகே ஸோ இதோட இன்வர்ஸ், ஓகே இதோட இன்வர்ஸ் தான் உங்களுக்கு வந்து cosecant theta. சைனோட இன்வர்ஸ் வந்து உங்களுக்கு என்னவா வரும், hypotenuse divided by p. ஓகே காஸோட இன்வர்ஸ் தான் உங்களுக்கு வந்து secant theta. ஓகே secant theta equals to h divided by b. cot வந்து எதோட இன்வர்ஸ், tan ஓட இன்வர்ஸ். ஓகே ஸோ tan ஓட இன்வர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வரும், b divided by p equals to cot theta. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து திப்பத்தை புரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ secant theta உங்களுக்கு வந்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். secant theta வந்து என்னது அப்படின்னா hypotenuse divided by base. ஸோ உங்களுக்கு hypotenuse கிடைச்சிருச்சு, பேஸ் கிடைச்சிருச்சு. இதில் உங்களுக்கு perpendicular என்னன்னு தெரியாது. ஸோ perpendicular நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு by Pythagoras theorem. ஸோ by Pythagoras theorem நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா hypotenuse square equal to perpendicular square plus base square. ஓகே ஸோ பர்பண்டிகுலர் உங்களுக்கு வந்து என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதை போட்டுக்கோங்க. பேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு 12k. ஓகே ரேஷியோவில் நம்ம இருக்கிறதால இதை வந்து நம்ம என்னென்னு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா 13k டிவைடட் பை 12kன்னு எடுப்போம் ரேஷியோவில் இருக்கிறதால. ஓகே ஸோ இங்கே வந்து k ஸ்கொயர், இங்கே ஹெச் வந்து என்னது அப்படின்னா 13k ஸ்கொயர். ஓகே த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது நீங்கள் இன்டூ பண்ணிங்க அப்படின்னா 169k ஸ்கொயர். 13 square equals to 169 p square plus 144k square. Okay, so இப்போ வந்து p square equals to 169 minus 144. 169k square minus 144k square which will be equals to 25k square. Okay, so p square equals to 25k square which will be equals to how much? நீங்கள் எதாவது பண்ணலாம், p equals to நீங்கள் வந்து ரூட் எடுக்கலாமா, இங்கே ஸ்கொயர் இருக்குது. ஸோ இங்கே ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 25k ஸ்கொயர். ஓகே ஸோ இந்த ஸ்கொயரும் ரூட்டும் உங்களுக்கு வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ கேக்கு உங்களுக்கு எதுவுமே இருக்காது. இந்த ரூட்லேருந்து நீங்கள் இதை 25 வெளியே எடுத்தீங்கன்னாக்கா 5k. இதுதான் உங்களோட ஆன்சர். இப்போ உங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு. ஓகே உங்களுக்கு இப்போது பியும் வந்து ஈக்குவல்ஸ் டு 5kன்னு கிடைச்சிருச்சு. ஓகே ஆல்ரெடி உங்களுக்கு வந்து என்ன இருக்குது, 13k hypotenuse 13, ஹெச்சும் கிடைச்சிருச்சு 13k, பேஸும் உங்களுக்கு வந்து b equals to 12k கிடைச்சிருச்சு. ஓகேவா இப்போ நம்ம எல்லாத்தோடையும் trigonometry ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன trigonometry ரேஷியோ தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். sin theta equals to cos theta equals to tan theta equals to cosecant theta equals to secant theta equals to cot theta equals to. ஓகே sin theta வந்து உங்களுக்கு என்ன இருக்கு இங்கே பாருங்க, p divided by h. p divided by h which is equal to என்ன வரும் 5k divided by 13k which will be equals to k cancel ஆயிடுச்சுன்னா 5 divided by 13. இப்போ cos theta வந்து உங்களுக்கு என்ன வரும், base divided by h. okay which will be equals to 12k divided by 13k. இது ரெண்டும் கேன்சல் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து 12 divided by 13. ஓகே அப்போ tan வந்து என்னது உங்களுக்கு p divided by b. p divided by b equals to p வந்து என்னது 5k divided by 12k. okay these both will be getting cancelled, so 5 divided by 12. ஸோ cosecant theta உங்களுக்கு வந்து எதோட இன்வர்ஸ், sin theta ஓட இன்வர்ஸ். ஸோ இதை இன்வர்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா 13 divided by 5. இப்போ secant theta வந்து cos ஓட இன்வர்ஸ். ஸோ இதை அப்படியே இன்வர்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 13 divided by 12. tan theta வந்து cot ஓட இன்வர்ஸ். ஸோ சிம்பிள். ஸோ இது வந்து tan theta நம்ம இன்வர்ஸ் பண்ணோம்னா 12 divided by 5. அவ்வளோதான், இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு.
ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Until then, bye bye. This is Kamakshi. Please don't forget to subscribe.